ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோமா பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இது பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் வச்சு 5 நிமிஷம் வேக விடலாம். ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஸ்பூன் விட்டு எடுத்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்குங்க. தண்ணி இல்லாமல் ஒரு பவுல் வச்சுக்கலாம். இப்போ அந்த வடிகட்டிலேயே ஒரு ஸ்பூனோ கரண்டியை வச்சு நல்லா பொடி பண்ணி விடுங்க. நம்ம இதை நெசுக்க இந்த கீழே விழும். நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கேரட்டு சீவரத்தில் கூட நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த வடிகட்டியில் கீழே வருது பாருங்கள். நல்லா கட்டிகள் இல்லாமல் வரும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இப்போது அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இதுதான் கரெக்டான அளவு. நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டியில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா கை வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி உருட்டிக்குங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் நல்லா பீஸாக நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுமாரி ஸ்பூன் ஒன்று எடுத்துக்குங்க. அதில் இந்த மாதிரி நல்லா முனையில் வச்சு நல்லா அமுத்தி விட்டு எடுத்துக்குங்க. டிசைனாக நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எல்லா பீஸும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பீஸும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நம்ம இதுமாரி போட்டோடனே நல்லா பொரியணும். இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் வந்திருக்கு. நல்லா 2 நிமிஷம் நல்லா வேக விடணும். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். மொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறதும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போது டொமேட்டோ சாஸ் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.